அவரை பார்த்தாதான் எனக்கு அப்புறம் விளங்கும் நான் யாருன்னு. என்னை விளங்கணும்னா நான் அவரை விளங்கி கொள்ள வேண்டும், அவரை பார்க்க வேண்டும். ஏன்னா அவர் மூலமாக தான் என்ன நான் உண்மையாகவே பார்க்க வேண்டும். என்னையே கண்ணாடியில் பார்த்துருந்தா என்ன தெரியாது, என்ன இந்த வேத வசனத்தின் மூலமாய் பார்க்க வேண்டும். இங்கே காண்கிற இயேசுவின் மூலமாய் நாம் காண வேண்டும். முன்பாய் பணிந்து பணங்கியே தொழுவோ துதியின் கீதமிசைக்க கீதமிசைக்க அல்லேலூயா என்றொலிக்க பெங்களூரு பெத்தேல் ஏஜி சபையில் சாம்பி செல்லத்துறை பேசுகிறார். நாள் ஏப்ரல் 1, 2015. நேரம் காலை 10 மணி மற்றும் மாலை 6 மணி. இடம் பெத்தேல் ஏஜி சபை, எண் 67, ரிங் ரோட் ஆஃப் ஹெப்பல் ஃபிளைஓவர், ஹெப்பல், பெங்களூரு 24. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்களில் தொடர்பு கொள்க. மார்க் 11 23 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதிகாரம் நமக்கு இருக்குது, அதை பயன்படுத்தலாம் என்றது ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்கிறார் பாருங்க இயேசு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, எவனாகிலும்னா விசுவாசிக்கிறவனை பார்த்து சொல்கிறார். விசுவாசிக்கிற யாராகிலும், விசுவாசிக்கிறதுனால மலை போயிடாது. நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க, ஆனால் அதை பற்றி என்ன எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரியல. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் சொன்னபடியே ஆகுன்றார். அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் எப்படி சொல்லலாம், நான் சொன்னால் கூட ஆகுமா, ஏன் சொல்கிற பேச்சுக்கெல்லாம் மலை கேட்குமா அப்படிங்கிறாங்க. இதனால தான் இந்த அதிகாரத்தை பற்றி அறிந்து கொள்வது அவசியம். மனுஷன்னா யார், எப்படி கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார், எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் என்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். சபை என்கிறது ஒரு வெளிப்பாட்டின் இடமாக இருக்கிறது. இங்கே வர்றது நம்ம சும்மா எல்லாம் சொல்கிற ஒரு மாரல் லெசன் மாதிரி எதையோ ஒன்று கேட்டு போகிறதுக்கு வரல. இது ஒரு மைண்ட் ப்ளோயிங் ரெவலேஷன், நம்முடைய மனதையே ஒழுக்கக்கூடிய, ஜீவியத்தை மாற்றக்கூடிய ஒரு வெளிப்பாட்டின் ஒரு இடமாக இருக்கிறது. வேறு எங்கேயுமே போதிக்காத சில காரியங்களை யூனிவர்சிட்டியில் மற்ற உலகத்தில் எந்த ஒரு போதனையிலும் கொடுக்காத ஒரு சில தகவல்களை இங்கே கொடுக்குறோம். அது தேவனுடைய வெளிப்பாடு. அது ஒரு வெளிப்பாட்டின் நேரமாக இருக்கிறது. முக்கியமாக நாம் யார், நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், என் வாழ்க்கையில் நான் அதை எப்படி பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்கிறத அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா
அவ்வளோ விசுவாசத்தையும் வச்சுட்டு பயன்படுத்தாமல் இருக்கிற ஆள் மாதிரி இருப்போம். துப்பாக்கியை கையில் வச்சுட்டு எப்படி சுடுறதுன்னு தெரியலன்னா என்ன பிரயோஜனம்? துப்பாக்கி என்ன ஷோவுக்காக வச்சுருக்குறோம்? கிடையாது. துப்பாக்கி பயன்படுத்த தெரியணும். பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு தான் துப்பாக்கி. அப்போ நம்மக்கிட்ட துப்பாக்கி மாதிரி வல்லமை இருக்குது. காரியங்களை மாற்ற முடியும், காரியங்களை தடுத்து நிறுத்த முடியும், எதிர்த்து வருகிற காரியங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியும். அப்பேற்பட்ட சக்தி நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் அதை பயன்படுத்துவதற்கு அதிகாரம் நமக்கு இருக்குது. அதை எப்படி பயன்படுத்துறது என்று புரிந்து கொண்டால்தான் அதை பயன்படுத்த முடியும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்துல ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவ தூதர்களும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உடைய கரத்தின் கிரியில் மேல் அவனை அதிகாரியை வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். ஏதோ ஒரு இடத்துல இன்னொருத்தன் சொன்னான் இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறோம் இன்றைக்கி. சங்கீதம் 8 அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதை எடுத்து ஒரு மேற்கோள் காட்டுறாரு. இங்கே மனுஷனை எப்படி உண்டாக்குனார்ன்றதை பற்றி அங்கே சொல்லியிருக்கான். அதை எடுத்து இங்கே என்ன பண்ணுறாரு? இவர் மனுஷனை பற்றியும் சொல்கிறாரு, அப்புறம் இயேசுவாகிய மனுஷனை பற்றியும் சொல்கிறாரு. மனுஷனை பற்றி சொல்லப்பட்ட விவரங்களை சொல்லி அது எப்படி மனுஷனுக்கும் பொருந்தும், இயேசுவாகிய மனுஷனுக்கும் பொருந்தும். மனுஷனாய் வந்த அந்த தேவன் இயேசுக்கும் பொருந்தும் என்றதை சொல்கிறாரு. இங்கே ஒரு சில காரியங்களை கவனிக்க வேண்டும். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். இதை கொஞ்சம் நான் விலைக்கு சொல்ல போகிறேன் இன்னும் கொஞ்சம் ஒரு சில நிமிஷங்களில். தேவ தூதரனும் அல்ல, தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர் தான் வாசிக்கணும். ஏன்னா அதுதான் அதனுடைய அர்த்தம்ங்கிறத நான் விலைக்கு காண்பிக்கிறேன். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உடைய கரத்தின் கிரியின் மேல் அவனை அதிகாரியை வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று அவன் சொன்னானாம். சொல்லிட்டு, இதெல்லாம் சங்கீதம் 8 ஏற்கனவே இருக்குது. 4-8 வசனம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. நம்ம போகிறோம் அதுக்கு. அதை மேற்கோள் காட்டிட்டு அதுக்கப்புறம் இவர் ஒரு காமெண்ட் இங்கே கொடுக்குறார் பாருங்க. சகலத்தையும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினீர்னா என்ன அர்த்தம்? எதெல்லாம் அவனுடைய பாதத்துக்கு கீழ்பட்டிருக்கிறது? மனுஷனுடைய அதிகாரத்துக்கு கீழ் கர்த்தர் எதையெல்லாம் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு விளக்கத்தை இவர் தர்றார். புதிய ஏற்பாடு ஆசிரியராகிய இவர் தர்றார். அந்த பழைய ஏற்பாட்டு வசனங்கள் அதை கோட் பண்ணிட்டாரு. கோட் பண்ணிட்டு இன்னும் மேலும் சில விளக்கங்களை தருகிறார். ரொம்ப முக்கியம். அப்போ 8ஆம் வசனம் அந்த விளக்கங்கள் இருக்குது. சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் இவர் கொடுக்குற விளக்கம் அது. அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தமா? சகலத்தையும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார் என்று சொன்னால் அவனுக்கு கீழ்ப்படாத ஒன்றுமே இல்லை. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி இருக்கிறார் என்கிறார். அப்போ நான் சொல்லுகிறேன், தேவனையும் அவருடைய சிங்காசனத்தையும் தவிர மற்ற எல்லாவற்றையும் மனுஷனுடைய பாதத்துக்கு தேவன் கீழ்ப்படுத்தி இவ்வாறாக மனுஷனை இந்த உலகத்திலே உண்டாக்கி வைத்தார் என்று ஒரு விளக்கம் சொல்கிறார். அந்த வசனத்தை வாசித்துட்டு சங்கீதம் 8 மேற்கோள் காட்டிட்டு அவனை அதிகாரியாக வைத்தீர், அவனுடைய பாதத்துக்கீழாக எல்லாத்தையும் வைத்தீர்னு சொல்லிட்டு, எல்லாத்தையும் வைத்தீர்னா எவ்வளோத்தை வச்சாரு அப்படிங்கிறது விளக்கம் சொல்கிறதுக்கு சொல்கிறாரு. சகலத்தையும் அவர் கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படின்னா கீழ்ப்படுத்தப்படாத ஒன்றுமே கிடையாது. மனுஷனுக்கு கீழே இல்லாத ஒன்றுமே கிடையாது. கடவுளை தவிர மீதி எல்லாம் மனுஷனுக்கு கீழே தான் இருக்கிறது. எல்லா அனைத்து சிருஷ்டிப்புகளும் மனுஷனுக்கு கீழாக இருக்கிறதுங்கிறார். இவர் கொடுக்குற விளக்கம் அதை எப்படி அவர் புரிஞ்சுக்கிறாரு, எப்படி விளக்கம் கொடுக்குறாருன்றதை காமிக்கிறாருங்க. அப்புறம் சொல்லிட்டு ரொம்ப கவனிக்கணும் பாருங்கள். அப்படி இருந்தோம்ன்றது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்படி இருந்தோம்னா இவ்வளவெல்லாம் கடவுள் பண்ணியிருக்காரு. மனுஷனை இப்படி உண்டாக்கி கனத்தினாலும் மகிமையினாலும் அவனை முடிசூட்டி எல்லாத்தையும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி எல்லாம் பண்ணியிருந்த போதும் ஒன்று கூட பாக்கி இல்லைங்கிற விதத்தில் எல்லாத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தியிருக்காரு. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். உலகத்தில் மனுஷனை பார்க்கும்போது அதை நாம் காண முடியவில்லையேங்கிறாரு. ஏன் காண முடியல? மனுஷன் விழுந்து போயிட்டான், பாவத்தில் விழுந்து போயிட்டான். அந்த அதிகாரம் அவனுக்கு இருக்குதுன்னு இப்போ விளங்கலை. அந்த அளவுக்கு பிசாசுக்கு அடிமையாகி அடிமைத்தனத்தில் வாழ்ந்து பழக்கமாகி போயிடுச்சு. அவனுக்கு அதிகாரம் செலுத்துகிறவனா அவன் இல்லை, அதிகாரியை போல தன்னை எண்ணுகிறது இல்லை. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு கூட இதை நம்புறது கொஞ்சம் ஒரு தயக்கமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அவங்க இந்த நான் சாதாரண மனுஷன், நான் பூச்சி புழு தூசி குப்பை, நான் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுல நல்லா பழகி போயிட்டாங்க. சபையும் ஒரு விதத்தில் இதை ப்ரொமோட் பண்ணி விட்டுருச்சு, நீ அதுதான் அப்படின்னு சொல்லி. ஆகவே சபையில் இருக்க மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு கூட கர்த்தர் நம்மளை இப்படி உண்டு பண்ணினாருங்கிறது ஒரு பெரிய புதிராக இருக்குது. அது அவங்கள பார்த்தா கூட அந்த மாதிரி ஆளுகிறவர்களாக தெரியல. அதனால தான் சொல்கிறார் இவர், அப்படி இருந்தும்
கடவுள் மனுஷனை அப்படி உண்டாக்கி இருந்தப்போ கூட எல்லாத்தையும் அவனுடைய பாதத்தை கீழ்ப்படுத்தி வைத்திருந்தாலும் கூட, அப்படி இருந்தும் இன்றைக்கு அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். இன்னைக்கு பார்க்கும்போது அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். அதை காண முடியலையே, அந்த ரியாலிட்டியை நம்ம பார்க்க முடியலையே, பார்த்தா அது தெரியலையே, மனுஷன் அப்படி காணப்படலையே அப்படின்றாரு. சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு 9, என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதர்களும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். இதை ரொம்ப சுருக்கமாக வாசிக்கிறேன், ரத்தன சுருக்கமாக வாசி, நச்சுன்னு வழங்குற மாதிரி வாசிக்கிறேன் பாருங்க. நான் அப்போ தான் அது வழங்கும். ஏன்னா சில நேரத்தில் சில காரியங்களை நிறைய சொல்லிடுறாங்க ஒரு வசனத்தில், அதை எப்படி சொன்னால் விளங்குன்றதை பார்த்து நம்ம வாசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சில காரியங்களை விட்டுறணும்னு சொல்லலை, நான் சில காரியங்களை வலியுறுத்துறதுக்காக இப்படி வாசிக்கிறது ரொம்ப அவசியம். அப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்கள், முதலேருந்து 8லேருந்து 9 வரை வாசிக்கிறேன். இப்போ டக்குன்னு வழங்கும் பாருங்கள். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை, அவனுக்கு கீழ்ப்படாது ஒன்றுமே இல்லை. அப்படி இருந்தும் இன்னைக்கு பார்க்கும்போது சகலமும் அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்க காணும். இன்னைக்கு நிலைமை பார்த்தா வேற மாதிரி இருக்கு, ஆனால் அப்படி தான் உண்டாக்குனார் மனுஷனை. ஆனால் இன்னைக்கு அதை பார்க்க முடியவில்லை. என்றாலும் இயேசு மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். எத்தனை பேருக்கு வழங்குது? இப்போ இவனை பார்த்தா தெரியல, அது மனுஷனை பார்த்தா தெரியல. உலகத்தில் உள்ளவர்களை பார்த்தா கடவுள் உண்மையாகவே மனுஷனை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி உண்டாக்கி இருக்கிறார். எல்லாத்தையும் அவன் பாதபடி கீழாக்கி இருக்கிறார். ஒன்று விடாமல் அத்தனையும் அவன் பாதபடி கீழ்படுத்தி இருக்கிறாருங்கிறது நம்பவே முடியல. பார்த்தா அதை காணவே காணும். அந்த ரியாலிட்டியை நம்ம பார்க்க முடியறதில்லை. உண்மைதான் அது. என்றாலும் இயேசு மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறதை காண்கிறோம். மனுஷனை பார்த்தா அவன் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்ட பொருள் தெரியல. எல்லாம் அவன் பாதபடிக்கு இருக்குது கீழேன்னு சொன்னா யாரும் நம்ப முடியல. அந்த அளவுக்கு அவன் இல்லை. ஆனால் ஒரு மனுஷனை பார்க்கலாம், அதான் அர்த்தங்க. இன்னொரு மனுஷனை பார்க்கலாம், ஒரு விசேஷமான மனுஷனாய் வந்த தேவன், தேவகுமாரன் மாம்ச ரூபத்தில் இந்த உலகத்துக்கு வந்தாரு, அவரை பார்க்கலாம். அவரை ஏன் அவனு அனுப்பிச்சாருன்னு சொன்னா, மனுஷனுக்கு இன்னைக்கு மனுஷன்னா என்னன்னு விளங்கல. எந்த மனுஷனும் அதை பிரதிபலிக்க கூடிய அளவிலே இல்லை. அந்த அளவுக்கு எந்த மனுஷனுடைய மைண்டும் இல்லை, எந்த மனுஷனுடைய நிலையும் இன்றைக்கு இல்லை. எல்லாம் விழுந்து போன நிலையில் இருக்காங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட அந்த விழுந்து போன நிலையை தான் பிரதிபலிக்கிறார்கள் ஒழிய கடவுள் ஒரிஜினலாக எப்படி மனுஷனை உண்டாக்குனாருங்கிறத பிரதிபலிக்கிறது கிடையாது. அந்த நிலையை அவர்களில் காண முடியவில்லை. ஆகவே கடவுள் தம்முடைய குமாரனாய் இயேசுவையே மனுஷனை அனுப்பிச்சார். எதுக்கு? மனுஷனை எப்படி உண்டாக்குனார், எப்படி அவனை கனத்தினால் மகிமையினால் முடிசூட்டினார், எப்படி எல்லாத்தையும் அவனுடைய பார்த்து கீழ்ப்படுத்தினார். கீழ்ப்படுத்தப்படாத பொருள், அவனுக்கு கீழ்ப்படாத பொருள் ஒன்றுமில்லை என்கிறத காட்டுறதுக்காக இப்படி தான் மனுஷனை உண்டாக்குனார், அதுதான் மனுஷன் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு மனுஷன் கூட இல்லை இந்த உலகத்தில். அதனால பரலோகத்திலிருந்து நம்முடைய குமாரனையே மனுஷனாக அனுப்பி நமக்கு முன்னால் வாழ வைத்தார். அந்த மனுஷன் இயேசு கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறதை காண்கிறோம் அப்படிங்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹலோ, இன்னும் விளங்கணுமா? விளங்குது இல்லையா? இயேசுவை பார்த்தா விளங்குதுன்றார். ஏன் இயேசுவை பார்க்க சொல்கிறாரு? ஏன் இயேசுவை பார்க்க சொல்கிறாருன்னா, இயேசுவை பார்த்து ஆஹான்னு வாயை பழக்கிறதுக்காக இல்லை. இயேசுவை பார்த்து நான் அப்படி தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என்று என்னை அவரிலே நான் காண வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அந்த இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரு, நான் அவருக்குள்ளே இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்க வேணும், அவரை போன்ற வாழ்க்கையாக தான் இருக்கணும். அப்படிப்பட்ட கனமும் மகிமையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரியாக தான் நான் இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் காணும்படியாகத்தான் இயேசுவை பார்க்க சொல்கிறாரு. ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக வருது. 8ஆம் வசனம் முடியுது இல்லையா? முடிஞ்ச பிறகு எல்லாம் அவனுடைய பாதத்துக்கு கீழே வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு 9ஆம் வசனம் அழகாக சொல்லுது. தமிழில் முதல்ல எல்லாம் கடைசியில் அது வர்றதுனால சரியாக வரல. 9ஆம் வசனம் துவக்கமே இப்படி வருது இங்கிலீஷில். 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? மனுஷனை அந்த நிலையில் இன்னைக்கு காணலை நம்ம அப்படின்னு சொல்லிட்டு 9ஆம் வசனம் எப்படி திரும்ப ஆரம்பிக்குது இங்கிலீஷில்? பட் வி சி ஜீசஸ். ஆனால் இயேசுவை நாம் காணுகிறோம், அப்படி தான் ஆரம்பிக்குது. அதனால தான் இங்கிலீஷில் ரொம்ப பெட்டராக வருது. பட் வி சி ஜீசஸ். மனுஷனை பார்க்க முடியல, மனுஷன் அந்த நிலையில் பார்க்க முடியல. அந்த நிலைமை
என்னன்னு மனுஷனை பார்த்து புரிந்துக்க முடியல. ஆனால் இயேசுவை பார்க்கிறோம். ஏன் இயேசுவை பார்க்க சொல்லுது? நல்லா கவனிக்கணும் பாருங்க. சபை என்கிறது இயேசுவை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்துகிற ஒரு இடமாக இருக்கிறது. இயேசுவை என்ன, சபையில் என்னத்தை பார்க்குறோம்? இயேசுவை காண்கிறோம். இயேசுவை குறித்த ஒரு வெளிப்பாடு இது வேற எங்கேயும் கிடைக்காது பாருங்க. இயேசுவை காண்கிறோம். இங்கே வந்து நம்ம பார்க்கிறத வேற விதமாக பார்க்கிறோம். நம்மை வேறு விதமாய் காண்கிறோம். எந்த விதமாக காண்கிறோம்? அவர் மூலமாய் காண்கிறோம். அவரை பார்த்துட்டு அதுதான் நாம அப்படி பார்க்குறோம். அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு அப்படித்தான் நானும் உண்டாக்கப்பட்டேன் என்பதை காண்கிறோம். இதுதாங்க ரொம்ப முக்கியம் பாருங்க. இதைத்தான் கவனிக்கணும் நம்ம. அதான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு அற்புதமான ஒரு நேரம். எனக்கு இது ரொம்ப அது ஒரு பரவசமான ஒரு நேரமாக இருக்குது. ஏன்னா இயேசுவை மக்கள் காண வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்குறோம். வெறும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அவரை பார்த்தா தான் நம்ம விளங்கும். நமக்கு அவரை பார்த்தா தான் எனக்கு அப்புறம் விளங்கும் நான் யாருன்னு. என்னை விளங்கணும்னா நான் அவரை விளங்கி கொள்ள வேண்டும், அவரை பார்க்க வேண்டும். ஏன்னா அவர் மூலமாக தான் என்ன நான் உண்மையாகவே பார்க்க வேண்டும். என்னையே கண்ணாடியில் பார்த்துருந்தா என்ன தெரியாது. என்ன இந்த வேத வசனத்தின் மூலமாய் பார்க்க வேண்டும். இங்கே காண்கிற இயேசுவின் மூலமாய் நாம் காண வேண்டும். இருக்கீங்களா? அப்போ இயேசுவை எப்படி பார்க்குறோம்? இயேசுவிடத்தில் அந்த ஆளுகையை பார்க்கிறோம், அதிகாரத்தை பார்க்கிறோம், எப்படி அவர் அதிகாரம் செலுத்தினார்ங்கிறதை பார்க்கிறோம். இயேசு மலையை பார்த்து பேசலான்னாரு, யார் வேணா பேசலாம், சொன்னபடி ஆகும்னாரு. அதை அப்படியே வாழ்ந்து காட்டினார் பாருங்க. அவர் அது வெறும் அவர் ஏதோ ஒன்று சும்மா சொன்னதுக்காக இல்லை, வாழ்ந்து காட்டினார். அதைத்தான் பார்க்கிறோம். அந்த ஆளுகை எங்கே ஆரம்பிச்சது? பிசாசினால் அவர் சோதிக்கப்பட்டார். அவருடைய ஊழியம் எப்படி ஆரம்பித்தது? முதல்ல 30 வயதில் அவருக்கு ஞானஸ்தானம் பெற்றார். யோவான் ஸ்நானத்தில் தண்ணி விட்டு வெளியே வரும்போது பரிசுத்தாவி அவர் மீது வந்து புறாவை போல வந்து இறங்கினார் இல்லையா? இறங்கின உடனே அடுத்த ஸ்டெப் என்ன? அவர் சோதிக்கப்பட முடியாது வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே பிசாசினால் சோதிக்கப்படுகிறார். 40 நாள் சாப்பிடல பாருங்கள். சாப்பிடாமல் இருந்து பசியாக இருக்கிறார். பசியாக இருக்கிற நேரத்தில் வந்து பிசாசு அவரை வந்து சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான் பாருங்கள். 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். பிசாசு எப்படி சோதிக்கிறான் பாருங்கள். எப்படி இயேசு ஆளுகை செய்தார், எப்படி அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறார் என்பதை கவனிக்கிறேன். அதுக்கு தான் அதை வாசிக்கிறேன். 3ஆம் வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். 2ஆம் வசனம் சொல்லுது, இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போ தான் சோதனைக்காரன் வர்றான். பசி நேரத்தில் வர்றான். வந்து என்ன சொல்கிறான்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும் என்கிறான். அவனுக்கு ஒன்று விளங்குது. என்ன விளங்குது? இவர் தேவகுமாரனாக இருந்தால் தேவன் யாருன்னு விளங்குது. அவனுக்கு தேவன் யாருன்னு விளங்குது. தேவன் எப்படி உலகங்களை உண்டாக்குனார்னு விளங்குது. சொல்லி தான் உண்டாக்குனார். வெளிச்சம் உண்டாக கடவுதுனார், உண்டாச்சு. அது எது உண்டாக கடவுதுனார், உண்டாச்சு. உண்டாக கடவுதுன்னு சொல்லி தான் எல்லாத்தையும் உண்டாக்குனார் கடவுள். அப்போ இவன் சொல்கிறான், நீர் அவருடைய குமாரன் தானே, குமாரன் ஆனால் நீரும் சொல்லும், சொன்னால் அப்படியே உண்டாகும், சொல்லும் அப்படின்றான். சொல்லி உண்டாக்கிக்காரும் பார்க்கலாம். என்னத்தை உண்டாக்க சொல்கிறான்? அப்பங்களை உண்டாக்க. கல்லிட்ட பேசி அப்பத்தை உண்டாக்குங்கன்றார் சொல்கிறான். கல்லிட்ட பேசி அப்பத்தை உண்டாக்க. அவனுக்கு தெரியுது இவர் பேசினார்னா கல் கூட அப்பமா மாறும்னு. அவர் சொல்கிறார் பதில், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. அடுத்த வசனம், அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றார். இன்னும் கேட்டால் இதை 3 தடவை பயன்படுத்துகிறார் பாருங்கள். 3 தடவை 3 வசனங்களில் பார்க்கணும். இந்த சோதனை நேரத்தில் 7ஆம் வசனத்திலையும் திருப்பியும் சொல்கிறார், அதற்கு இயேசு, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதுன்ற வார்த்தையை தான் கவனிக்கணும். ஆங்கிலத்தில் 3 வார்த்தை, இட் இஸ் ரிட்டன் வருது. தமிழில் ரொம்ப அழகாக வந்துடுது. எழுதி இருக்கிறத ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. எழுதி இருக்கிறதே. இன்னும் அடுத்தது 10ஆம் வசனத்தில் பாருங்கள். அங்கேயும் சொல்கிறாரு, அப்பொழுது இயேசு, அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே. 4, 7, 10 3 வசனத்திலையும் எழுதி இருக்கிறத சொல்கிறார். எழுதி இருக்கிறதுன்னு சொல்கிறார்.
இந்த எழுதி இருக்கிறதுன்னு சொல்லியே அவனை தோக்கடிக்கிறார் பாருங்க. என்ன எழுதி இருக்குது, ஏன் எழுதி இருக்குது என்றார். எழுதி இருக்கிறதே என்கிறதனுடைய அர்த்தம் என்ன? எழுதி இருக்கிறதுங்கிறதுடைய அர்த்தம் என்னன்னா, இட் ஹஸ் பின் எஸ்டாப்ளிஷ்ட். அதான் அதனுடைய அர்த்தம். மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க வேண்டும் என்று தேவன் எழுதி வச்சிட்டாரு. மனுஷன் எப்படி பிழைப்பான் என்பதை தேவன் எழுதி வச்சிட்டார். பிழைக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை, வெறும் உயிரோடு இருக்கிறதுன்றது அர்த்தத்தில் அல்ல, மூச்சு விடுறான்ற அர்த்தத்தில் அல்ல. பிழைப்பான்னு சொன்னால் வாழ்கிறத பற்றி சொல்லியிருக்கு. பொதுவாக வாழ்க்கையின் எல்லா அம்சங்களும் அதில் அடங்கி இருக்கிறது. நம்ம பாருங்கள், ரொம்ப குறுகிய ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்குறோம். சாவுன்னா உயிர் போகிறதுன்னு நினைக்கிறோம், பிழைக்கிறதுனா உயிர் வாழ்கிறதுன்னு நினைக்கிறோம், மூச்சு விட்டுட்டு இருக்கிறோன்னு நினைக்கிறோம். கிடையாது. வேத வசனம் வேறு மாதிரி யூஸ் பண்ணுது, மரணத்தையும் சரி ஜீவனையும் சரி. நீங்கள் வேத வசனம் முழுக்க பாருங்கள், மரணமும் ஜீவனும் வேறு விதமாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாவின் அதிகாரத்தில் நம்ம தப்புன்னு செத்துடுறோம், இல்லைன்னா பிழைக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம். அப்படி இல்லை. ஜீவன் மரணம்ங்கிறது ரொம்ப ப்ராடு விதத்தில் உபயோகப்படுத்து, ரொம்ப பறந்து விரிந்த அர்த்தத்தோடு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜீவன் சொன்னால் சகல நன்மைகளும் அதில் அடங்கி இருக்கிறது, மரணம்னா சகல தீமைகளும் அடங்கி இருக்கிறது. தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாது இருப்பாரே, என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மகிழாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்பார். தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாதிருப்பாரே, என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மகிழாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்பார். தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாதிருப்பாரே, என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மகிழாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து